சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமாக. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவனவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படி அருள் செய்வேன். ஆமேன். கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமேன். நம்முடைய ஆவிக்கிற ஓட்டம் ஒரு ஜெயமுள்ள ஒரு ஓட்டமாய் முடிவடைகிற ஒரு ஓட்டமாய் இருக்க வேண்டும். நமக்கு ஆவிக்கிற வாழ்க்கையில ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை கொடுத்திருக்கிறார். எப்படி இயேசு கிறிஸ்து மனுஷகத்திலே ஆவிக்கிற ஓட்டத்திலே ஜெயம் கொண்டு பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தாரோ அதே விதமாக இந்த உலகத்திலே நமக்கு கொடுக்கப்பட்ட ஆவிக்கிற ஓட்டத்திலே ஓடி ஜெயம் பெற்று அதே விதமாக இயேசு கிறிஸ்துவோடு கூட அவருடைய சிங்காசனத்திலே நாம் உட்காரும்படியான பாக்கியத்தை நாம் யாரும் தவற விட்டு விடக்கூடாது. ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறதுல பிரயோஜனம் இல்லை. ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் எல்லாரும் இந்த ஆவிக்கிற ஓட்டத்தில் எப்படி ஓட வேண்டுமோ அப்படி ஓடினால்தான், இயேசு கிறிஸ்து எப்படி மாதிரி வைத்திருக்கிறாரோ அந்த மாதிரி வழியாக ஓடினால்தான் நாம் அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார முடியும். அதுதான் பெரிய பாக்கியம். அதை தவற விட்டோம்னு சொன்னால் அதை விட பெரிய ஒரு வேதனை நமக்கு ஒன்றுமே இருக்க முடியாது. அதனால் நம்முடைய எல்லா உபத்திரவங்கள் மத்தியிலும் கூட நாம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் ஆவிக்கிற ஓட்டத்தில் ஓடுவதில் நமக்கு ஆண்டவர் காட்டியிருக்கிற மாதிரியின்படியாக நாம் ஓடுவதில் கவனமாக இருப்போம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் நாம் வாசித்தோம். 1 முதல் 5 வசனங்கள் வாசித்தோம். அந்த வசனம் என்ன பார்க்கிறோம்? வாசிங்க. 3. ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு. எபிரேயர் 12. சரி. நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். பாவத்திற்கு விரோதமாய் அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள். அதான் நமக்கு அவர் தான் முன்மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறார். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை சிறலான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடுவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். ஆமா, 1, 2 அந்த கடைசி வார்த்தைக்கு முன்னால் ஒரு காரியம். கடைசி வசனம் ஜெயம் பெற்று அவர் பிதாவோடு கூட அவருடைய சிங்காசனம் உட்காருகிறார். அந்த பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் எப்படி ஓட வேண்டும் என்பதுதான் 1, 2 வசனங்களிலே நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இது அடிக்கடி நாம் வாசித்திருக்கிறோம், கவனித்திருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு இது செய்தியாக எடுக்கப்படுகிறபடினாலே உங்களுக்கு முன்பாக இது ஒரு கடைசி கால செய்தி. ஆமீன். இந்த கடைசி நாட்களிலே நாம் எவ்வளவு இதுவரை ஒருவேளை வித்தியாசமாக ஓடி இருக்கலாம், ஒரு தோல்வியோடு ஓடி இருக்கலாம், ஒரு வித மனுஷரீகமாக ஓடி இருக்கலாம். ஆனால் இனிமேல் ஆண்டோட வருகை சீக்கிரமாக இருக்கிறபடியினாலே பாருங்கள், நாம் ஜெயம் பெற்று அந்த ஆவிக்கிற ஓட்டத்தை ஜெயத்தோடு முடிக்கும்படியாக நாம் எப்படி ஓட வேண்டும் சொன்ன வார்த்தையை ஒரு விஷயம் நாம் தியானம் பண்ணுவோம். முதலாவதாக சொல்லப்பட்ட காரியம், ஆகையால் நம்முடைய உபத்திரவங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்லிட்டார், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்ங்கிற வார்த்தை நமக்கு தெரியும். அந்த உபத்திரவங்கள் மத்தியில் கொடுக்கப்பட்ட வார்த்தை மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்ம சூழ்ந்து கொண்டிருக்கேன். முதலாவது நாம் பார்க்க வேண்டிய ஒரு காரியம், ஆவிக்கிற ஓட்டத்தை நாம் ஜெயமாக முடிக்க வேண்டுமானால் நம்மை சுற்றி இருக்கிற திரளான சாட்சிகளை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான பிள்ளை, ஏராளமான சாட்சிகளை நாம் தொடர்ந்து பார்க்கிறோம். ஆனால் நான் சொல்ல விரும்புகிற அந்த உலகப்பிரமான சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆபிரகாமை கர்த்தர் முதிர்வை மட்டும் ஆசீர்வதித்தார், இது ஒரு சாட்சி. ஈசாக்கை பாருங்க, அது நமக்கு நம்பிக்கை கொடுக்கிற சாட்சிகள். நாம் தொடர்ந்து இந்த விசுவாசத்தோடு ஓடும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட சாட்சிகள்.
ஈசாக்கு விதை வைத்தான், ஒரே வருஷத்தில் 100 மடங்கு. அது ஒரு சாட்சி. யாக்கோபு ஒன்றுமில்லாமல் போனான், திரளான பரிவாரத்தோடு திரும்பி வந்தான். அது ஒரு சாட்சி. மோசே வாழ்க்கையில் ஏராளமான அர்ப்பம் செய்தான். அந்த கசந்த தண்ணீரை மதுரமாக மாற்ற போல கசப்பான சமயங்கள் வரும்போதெல்லாம் அதை மதுரமாக மாற்றுவார் என்பதற்கு அது ஒரு சாட்சி. யோசுவா நாம் பார்க்கிறோம், எரிகோ கோட்டை எவ்வளோ பயங்கரமான சாத்தானுடைய போராட்டமாக இருந்தாலும் அதை நமக்காக கர்த்தர் தகர்த்து போட்டு முன்னேற உதவி செய்வார், தடைகளை நீக்கி போடுவார் என்பதுக்கு அது ஒரு சாட்சி. யோசேப்பு சிறைச்சாலையிலிருந்து உயர்த்தப்பட்டான், தாவீது ஆடு மேய்க்கிறவன் உயர்த்தப்பட்டான். நம்ம எவ்வளவு ஒரு குறைந்த நிலையில் எளிய நிலையில் இருந்தாலும் ஆண்டுடைய கரம் இந்த ஆவிக்கிற ஓட்டத்தில் உபத்திரவங்கள் மத்தியிலே நம்மை உயர்த்துகிற கரமாக இருக்கும் என்பதற்கு அது ஒரு சாட்சி. குழந்தை பாக்கியத்துக்கு அன்னாள் சாட்சி. பாருங்கள், ஒன்றுமில்லாத இடத்தில் அர்ப்பம் செய்வதற்கு சாரிபாத் ஒரு விதவை சாட்சி. கற்பத்தின் கணிக்கை அன்னாள் சாட்சி. கடன் பிரச்சனைக்கு தீர்க்கதரிசியுடைய மனைவி சாட்சி. ஒன்றுமில்லாத இடத்துல கடன் பிரச்சனைகளுக்கு அற்புதமாக கடன் தீர்த்த அது ஒரு சாட்சி. வியாதி எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் கர்த்தர் சுகமாக்குவார் என்பதற்கு நாகமான ஒரு சாட்சி. எசேக்கியா ஒரு சாட்சி. எவ்வளோ ஒரு போராட்டம் வந்தாலும் கர்த்தர் நம்மை கைவிட மாட்டார், நிர்மலமாட்டார், சத்துருக்களை வெட்கப்படுத்துவார் என்பதற்கு தானியேல் ஒரு சாட்சி. சாத்ராக், மேஷாக், ஆபேத் யெகோவா ஒரு சாட்சி. நம்ம எல்லா விதமான ஐஸ்வர்யத்தாலும் கனத்தாலும் அவர் மகிமையாலும் முடிசூட்டுவார் என்பதற்கு யோசபாத் ஒரு சாட்சி. எசேக்கியா ஒரு சாட்சி. நாம் செய்கிற காரியங்களெல்லாம் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்பதற்கு இந்த உபத்திரவங்கள் மத்தியில் கூட நமக்கு உண்மையாக விசுவாசத்தோடு நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு இருக்கிற எல்லா காரியங்களையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுவார் என்பதற்கு எசேக்கியா ஒரு சாட்சி. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு சாட்சி. 2 மீன்கள் 5 அப்பங்கள் கொண்டு 5000 பேர் போஷித்தார். அது மட்டுமல்ல, ஏராளமான காரியம். எவ்வளவு வாழ்க்கையில் குறைவாக இருந்தாலும் ஆண்டவர் அதை நிறைவாக ஆசீர்வதித்து நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிமுடியாக ஆசீர்வதிப்பார் என்பதுக்கு இது ஒரு சாட்சி. அதனால் இவ்வளவு திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க இதை தான் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் பயப்படவே கூடாது. தைரியமாய் நமக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் தொடர்ந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு ஓடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்கிறான், 119ஆம் சங்கீதம் 52ஆம் வசனம் எழுதியிருக்கிறேன்னா, 119ஆம் சங்கீதம் 52. கர்த்தாவே, ஆதி முதலான உமது நியாய தீர்ப்புகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். அது நியாய தீர்ப்பு சொன்னா, ஆதி முதலாய் ஒவ்வொரு பிள்ளையோட வாழ்க்கையில் வந்த போராட்டங்கள், குறைவுகள், தேவைகள் மத்தியில் நீர் எப்படி அற்புதமான காரியங்களை செய்தீர் என்பதை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். இதுதான் முக்கியமான ஒரு காரியம். நம்ம ஆவிக்கிற ஓட்டத்தில் சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் இத்தனை திரளான சாட்சியில் வைத்திருக்கிறார். ஏன்னு சொன்னால், நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். நான் கர்த்தர், நான் மாறாதவன் சொன்ன தேவன் சதாகாலம் மாறாத தேவன். இந்த சாட்சிகளுடைய வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் செய்தாரோ அதை காட்டிலும் மேலான காரியங்களுக்கு செய்கிற தேவனாக இருக்கிறபடினால்தான் இந்த சாட்சியிலே நாம் பார்க்க வேண்டும். உங்களை பெற்ற ஆபிரகாமை நோக்கி பாருங்கள் சொல்லப்பட்ட வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இங்கே தாவீது சொல்ல, ஆதி முதலாக இப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில், உபத்திரங்கள் மத்தியில், குறைகள் மத்தியில், உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் நீ செய்த மகத்துவமான கிரிகளை நான் நினைத்து என்னை தேற்றுகிறேன். தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும். பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆமென். இரண்டாவதாக, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சி நம்ம சூழ்ந்து கொண்டிருக்க. ஒன்று, அது சூழ்ந்து பார்த்துக்கொள்ளணும். அதன் பின்பாக சொல்லப்பட்ட காரியம், பாரமான யாவற்றையும் தள்ளிவிட்டு. அது என்ன பாரம்? லூக்கா 21ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்திலே ஒரு அழகான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 21:34. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகீக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும். ஆமென். நம்முடைய இருதயம் பெருந்திண்டினாலும் லௌகீக கவலையினாலும் பாரமடையக்கூடாது. அங்கே சொல்லப்பட்ட காரியம், நம்ம நெருங்கி பாரமா சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் தள்ளிவிட வேண்டும். அது என்ன பாரம்? லௌகீக கவலை என்கிற ஒரு பாரம். நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்படுகிற ஒரு காரியம். எனக்கு வீடு வேணுமே, எனக்கு பணம் வேணுமே, எனக்கு இந்த காரியம்லாம் தேவை, எனக்கு இந்த பாத்திரம் தேவை, இந்த ஃப்ரிட்ஜ் தேவை, இந்த காரு தேவை, எனக்கு அது வேணும் இது வேணும் சொல்லி வெறுமனே லௌகீக கவலை, இம்மைக்காக மட்டுமே இயேசு கிறிஸ்துவை நம்பி வாழ்கிற வாழ்க்கை இருக்கக்கூடாது. இந்த லௌகீக கவலையை இருக்கக்கூடாது என்று கர்த்தர் சொல்கிறார். உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாக இருக்கிறார்.
முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடும்போது நம்முடைய தேவைகளை முன்னமே அறிந்த தேவன் நமக்கு எல்லாவற்றையும் கூட்டி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஆனால் எப்போ பார்த்தாலும் நம்ம உள்ளத்தில் லௌகிக கவலை இருக்கக்கூடாதாம். நம்ம ஆவிக்கிற ஓட்டத்தை ஜெயத்தை முடிக்கணும்னு சொன்னால் எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்ப வாழ்க்கையை குறித்து, நம்முடைய தேவைகளை குறித்து, பணத்தை குறித்து, வருமானத்தை குறித்து, எனக்கு அப்படி இல்லையே, இப்படி இல்லையே, எனக்கு இப்படி வேணுமே, அப்படி வேணுமே, இந்த லௌகிக கவலையே இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுது. இந்த லௌகிக கவலை ஒரு பாரத்தை கொண்டு வரும். இந்த பாரத்தெல்லாம் நீங்க தள்ளிவிட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் 55:22 கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, ஆமா அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாடப்பட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அப்படிப்பட்ட ஒரு பாரம் வரும்போது நம்ம ஆவிக்கிற ஓட்டத்தில் ஓடும்போது நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியம், ஏசப்பா எனக்கு இதெல்லாம் இருக்கு, இந்த காரியம்லாம் இருக்கு, இந்த பாடுகள்லாம் இருக்கு, இந்த பாரமெல்லாம் இருக்கு, இதெல்லாம் உண்மையில வச்சிடறேன், இதெல்லாம் உம்முடைய பாடு, நான் உம்முடைய பிள்ளை, என் காரியம்லாம் உங்களுக்கு தெரியும், எல்லாத்தையும் உங்க மேல வச்சிடுறேன், இது உம்முடைய பாடு, தேவையை சந்திக்க வேண்டியது உம்முடைய பாடு, என் வாஞ்சையில தீர்க்க வேண்டியது உம்முடைய பாடு என்று சொல்லி அவர் மேல வைத்து விட வேண்டும். ஆமென். ஆனால் நம்முடைய குறைவு என்ன குறைவு? நம்ம எல்லாரும் செய்யற தவறு என்னவென்று சொன்னால், எல்லாருக்கும் தெரிஞ்ச உதாரணம் தான். ஒருத்தன் வண்டி மாட்டில் போயிட்டு இருந்தான், வண்டி ஓட்டி போயிட்டு இருந்தான். அப்போ ஒருத்தன் பெரிய சுமையை துவைஞ்சிட்டு தலையில் சுமையை வச்சுட்டு நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ அந்த வண்டிக்காரன் என்ன சொன்னான், அது சுமை சுமத்தை பார்த்து, டேய் என்னப்படா கஷ்டமாக படுறாடா, என் வண்டி எம்டியாக தான் இருக்குது, நீ வந்து என் வண்டியில் உட்காந்துக்க, அவன்கிட்ட மேரி உட்காந்துக்கிட்டான்னு சொன்னோன்னா அவன் ஏறி உட்காந்துக்கிட்டான். உடனே வண்டி போடு ஏறி உட்கார்ந்தவன் திடீர்னு அந்த வண்டிக்கார பின்னால பார்க்கான், அந்த பாரத்தை தலையில் வச்சுக்கிட்டே ஏறி உட்காந்துக்கிட்டு இருக்கிறான். டேய் முட்டா போயில, உன்னை எதுக்காட உட்கார வச்சேன், உன் பாரத்தை இலகுவாக்குறதானடா இங்கே வண்டியில் ஏறி உட்கார சொன்னேன், நீ வண்டியில் உட்கார்ந்த உடனே வண்டி மேலே பாரத்தை வச்சிட வேண்டியதானடா, இன்னும் உன் தலைமையில வச்சுக்கிட்டு இருக்கிறிய, முட்டா போயில கீழே இறக்கி வைடா அப்படின்னா. அதே மாதிரி தான் இன்னைக்கு எல்லாரும் பண்ணிட்டு இருக்கிறோம். தைரியமா ஏசப்பா மேலே பாரத்தை வைக்கிறதுக்கு தைரியம் இல்லை, பயப்படுறோம். என்ன ஆயிருமோ, அப்படி ஆனா இப்படி ஆயிருமோ, பயப்படுறோம் இல்லையா? சரி, அடுத்தது பாருங்க, வாசிங்க. மூன்றாவதாக, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சியில் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க ஒன்று, பாரமான யாவற்றையும் தள்ளிவிடுங்கள். 2, மூன்றாவதாக நம்மை சுற்றி இருக்கிற பாரம் சொல்லல, நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட வேண்டும். இதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். ஏன்னு சொன்னா, இன்னைக்கு குறிப்பாக இந்த கடைசிகள் தடுக்கி விழுந்தால் பாவம், எல்லாவற்றிலும் பாவம், எதை தொட்டாலும் பாவம். போன வாரம் ராபி சொன்னா இன்ஸ்டாகிராம் எப்படி உங்களுக்கு சொன்ன, எனக்கு இன்ஸ்டாகிராம்னாலே என்னன்னு தெரியாது, ஸ்டேட்டஸ் கூட எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாது, சகோதரிக்கு ரொம்ப தெரியாது. ஆனால் அந்த இன்ஸ்டாகிராமில் பாருங்க, சின்ன சின்ன பிள்ளைகள் கூட கெட்டு போகிற அளவுக்கு அவ்வளவு கேவலமான அசுத்தமான நிர்வாண படங்கள் மற்ற காரியங்களுக்கெல்லாம் பார்க்குற சொல்லுவாங்க. இந்த வாட்ஸ்அப்பில் எல்லாம் ஃபேஸ்புக்கில் எல்லாவற்றிலுமே அசுத்தம் தான். இன்றைக்கு அருமையான தேவட பிள்ளைகளை, இந்த உலகமே மாம்ச இச்சைக்கு அடிமையாக இருக்கிறது. இந்த உலகமே காம விகாரத்துக்கு அடிமையாக இருக்கிறது. இன்னைக்கு உலகத்து மத்தியில் பரிசுத்தம் இல்லை, அதே நேரத்தில் இன்னைக்கு நிறைய ஊழியக்காரர்கிட்ட பரிசுத்தம் இல்லை, அதே நேரத்தில் இன்னைக்கு அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் மத்தியில் பரிசுத்தம் இல்லை, அந்நிய பாஷை பேசுகிற பிள்ளைகிட்ட பரிசுத்தம் இல்லை, அபிஷேக் பெற்றன்னு சொல்ற பிள்ளைகிட்ட பரிசுத்தம் இல்லை, நான் ரட்சிக்கப்படுங்க சொன்ன பிள்ளைகிட்ட பரிசுத்தம் இல்லை. தடுக்கி விழுந்தார். அப்ப இன்றைக்கு நாம் நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு பாருங்க ஓட வேண்டுமானால், யோசேப்பு எப்படிப்பட்ட பாவத்துக்கு விரோதமா எப்படி செஞ்சாரு தெரியுமா? வாசிங்க, எபிரேயர் 12:4. இதுதான் இன்றைக்கு நமக்கு தேவை. இதை நம்ம தைரியமா செய்யணும். பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில், பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக, ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. யோசேப்பு அதைதான் செய்தான்.
ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்தை ஏத்துட்டான். பாருங்கள், அவன் தப்பி போக வழியே இல்லை. எல்லாம் பாவம் செய்வதற்கு எல்லாம் சாதகமா அந்த சாத்தான் ஆயத்தம் பண்ணி கொடுத்தான். சாக்கு போக்க சொல்லவே முடியல. அவன் நினைச்சா அந்த காரியத்தை செய்திருக்கலாம், செய்துட்டு வாயை தொடச்சிட்டு போயிருக்கலாம். ஆனால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் சொன்ன, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், இந்த பொல்லாத காரியத்தை நான் செய்தேன், தேவனுக்கு பாவம் செய்வது எப்படி? இதுதான் ரத்தம் சிந்தப்படத்தக்க அளவுக்கு பாவத்துக்கு ஏத்து நிற்பது. பாவத்துக்கு ஏத்து நிற்கிற காரியத்தில் ஒருத்தன் கத்தியால குத்தினா கூட நீங்க பயப்படக்கூடாது. பாவத்துக்கு ஏத்து நிற்கிற காரியத்தில் ஒரு அருவாளால வெட்டினா கூட நீங்க பயப்படக்கூடாது. பாவத்துக்கு நேராக ஏத்து நிற்பதில் ஒருத்தன் துப்பாக்கியை காட்டி உன்னை சுற்றுன்னு சொன்னா கூட பயப்படக்கூடாது. எவ்வளவு பயங்கரமான பாவம் நெருங்கி வந்தாலும் எந்த சகோதரனோ சகோதரியோ அந்நிய ஸ்திரீகளோ யாரும் வந்து இன்னைக்கு ஒரு நாள்டா, இன்னைக்கு ஒரு நாள்டாடா, வாடா நம்ம ஜாலியா இருப்போம், ஆஹா, ஒரு செகண்ட் நம்முடைய ஓட்டத்தை இழந்து விடுவோம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. அதனால ரொம்ப கவனமாக நாம் இருக்க வேண்டும். பாவத்துக்கு விரோதமாக ஓடுவதிலே நாம் பாருங்க, எபிரேயர் 11:24-25 அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் தேவனுடைய பிள்ளைகளோட பாடுகளை அனுபவிப்பதை மோசே தெரிந்து கொண்டான். இந்த உலகத்தில் இருக்க அத்தனை அநித்தியமான சந்தோஷம் கிடையாது, அந்த ஒரு செகண்ட்ல சந்தோஷம். ஒரு பாட்டு உண்டு, சிஎஸ்சியில் பாடுவோம், கர்த்தரின் பந்தியில வா என்கிற பாட்டு. அது என்ன? கர்த்தரின் பந்தியில் அலியும் நிமிஷ தாசை காட்டிய அக்கினியில் தள்ளுவானே, நீ உனக்கு சொந்தமல்லவே. ஒரு அழியும் ஆசைதான். ஆமா, எல்லாத்திலும் பாவத்தில் எல்லாத்தையும் சந்தோஷம் உண்டு. ஆனால் மோசே சொல்கிற வார்த்தையை பாருங்க, அதுதான் இன்னைக்கு நீங்க நினைக்க வேண்டிய அநித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிக்க பார்க்கலாம். அவன் அனுபவிக்க அந்த அந்த அரண்மனையில விதமான பாட்டில் இருந்துச்சு, விதமான பெண்கள் இருந்தாங்க, அவன் மனமோட போக்கெல்லாம் அனுபவிச்சிருக்கலாம். ஆனால் எல்லாவற்றையும், அது கூட ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக பாவத்துக்கு ஏற்றுக்க ஒரு காரியம், அது எல்லாம் அநித்தியம். இது நித்திய ஜீவனுக்கு நடத்தாது. இது எனக்கு ஒரு ஆசிரமம் இருக்க முடியாது, இதுல என்ன ஆண்டவர் பிள்ளை இருக்க முடியாது, ஆண்டவர் ராஜ்யத்தில் நான் எடுத்துக்கொள்ளப்பட முடியாதுங்கிற பயத்தோடு அவன் என்ன பண்ணா, எல்லாத்தையும் தூக்கி எரிந்து விட்டு அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை காட்டிலும் இன்னைக்கு அந்த சிந்தனைக்கு இருக்கணும். இன்னைக்கு அந்த சிந்தை வரும். ஒரு சாராய் பாட்டில் பார்த்தா இதெல்லாம் ஒரு அநித்தியமான சந்தோஷம் கொடுக்கிறது. ஒரு சினிமாவை பார்த்தா இதெல்லாம் ஒரு அநித்தியமான பாவ சந்தோஷம். ஒரு சீரியலை பார்த்து இதெல்லாம் ஒரு அநித்தியமான சந்தோஷம், பாவ சந்தோஷம். நித்தியமான சந்தோஷம் கிடையாது. அதே மாதிரி ஏராளமான காரியங்கள் உங்களுக்கு தெரியும். ஆண்டவர் பிரியமுள்ள அந்த பாவம் எப்படி நினைக்கணும் நீங்க, இதெல்லாம் அநித்தியமான பாவ சந்தோஷம் கொடுக்கிறது, ஆனா இதுல ஈடுபட மாட்டேன்னு சொல்லி நீங்கள் யோசேப்பை போல ஒரு நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு ஓட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, யோசேப்பு சரியான ஒரு உதாரணம். ஆனா தாவீது விழுந்தா, ஆனா மன்னிப்பு கேட்டா, கர்த்தர் மன்னிப்பு கேட்டார். அது ஒரு காரியம், நீங்க பாவம் செஞ்சிருக்கலாம். ஆனா அதுக்கு பிறகு சொல்லப்பட்டிருக்கு, உரியாவின் மனைவி சங்கதி தவிர தாவீது வேற ஒரு பாவம் கூட செய்யவில்லை, இனி பாவம் செய்தங்கிற வார்த்தை நிறைவேற்றினான். அது நம்ம வாழ்க்கையில் ஒருவேளை தவறி இருக்கலாம். நீ தாவீதை போல மன்னிப்பு கேட்கணும், அதுக்கு போய் நீ பாவம் செய்யக்கூடாது, அசுத்தத்தில் விழக்கூடாது. துணிகரமாக இந்த செயலை கேட்டவர் துணிகரமாக அசுத்தத்தை கேட்டால் உங்களுடைய ஓட்டம் தோல்வியாக முடியும். ஆண்டவர் உங்களை சாத்தாங்கையில் ஒப்பு கொடுத்து விடுவார். ஆமென். சரி, அடுத்தது என்ன வாசிப்போம். சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு 3 விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவோம். ஆமா, அடுத்த எப்படி ஓடணுமா? யாரை நோக்கி ஓடணும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். நமக்கு ஜெயம் கொடுக்கிற இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். பாருங்க, என்னால விசுவாசத்தை துவக்கிறவர் முடிக்கிறவர்னா அவர் யாரு? பிதாவுக்குள்ள விசுவாச துவக்கிறவர் யாரு? சாரி, ஆபிரகாமுக்குள்ள விசுவாச துவக்கிறவர் யாரு? பிதாவாகிய தேவன். நமக்கு ஒரே ஒரு தேவன் தான் உண்டு, பிதாவாகிய தேவன், இல்லையா? அப்ப முடிக்கிறவர் அவர் தான். ஆனா
விசுவாச துவக்கிறவரை முடிக்கிறோம் இயேசுன்னு சொன்னா என்ன அழகா இருக்கு பாரு. இந்த பிதாவாகிய விசுவாசத்தை துவக்கின அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் இயேசு கிறிஸ்துவாக வந்து எல்லாருடைய விசுவாசத்தை முடிக்கிறவரை இருக்கிறார் என்பதற்கு இயேசு தான் பிதா, அவர் தான் மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா என்பதற்கு எவ்வளவு பெரிய உதாரணம் பாருங்க. அருமை அந்த பிள்ளைகள் இதுக்கு தெரியாம இருக்காங்க பாருங்க. இது அடிப்படை தான். ஆதி அவர் தான், அந்தம் அவர், அல்பாவர், ஒமேகா அவர், முந்தினவர் பிந்தினவர் அவர். ஆமென். எனக்கு முன் ஏற்பட்ட தேவன் இல்லை, எனக்கு பின் ஏற்பட போவதும் இல்லை. அதை நான் பார்க்கிற இடத்துல பார்க்கிறோம். அங்கே ஒரு காரியம் நடக்கும்போது நான் பார்க்கிறோம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு நேரம் இல்லை. எல்லாம் ஆபிரகாம் என் நாளை காண வாஞ்சப்பட்டான், கண்டு கலிகூர்ந்தான் சொல்லும் போது அந்த யூதர்லாம் கோவப்பட்டு, ஏய் உனக்கு ஒரு 30-50 வயது கூட ஆகலையே, நீ ஆபிரகாம் கண்டாயா? ஆமா, ஆபிரகாம் என் நாளை கண்டான், என கண்டு கலிகூர்ந்தான், ஆபிரகாம் உண்டாவதற்கு முன்பாகவே நான் உண்டாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஹல்லேலூயா. இயேசு பிதாவை எங்கேயா சொன்னாரா என்று சொல்லி நிறைய பேர் கேட்கிறாங்க. எந்த இடத்துல இயேசு தான் பிதா சொல்லியிருக்காரா? ஐயா, இன்னைக்கு நிறைய பேர் சவால் விட்டு கேட்கிறாங்க. எத்தனை இடத்துல மறைவாக பாருங்க வெளிப்பாடோடு நான் தான் பிதா என்பதை ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உடனே அவங்களுக்கு கோபம் வந்துச்சு, கல்லை தூக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் நீ கல்லை தூக்கிட்டு இருக்கிறாங்க. இயேசுதான் பிதான்னு சொன்னா கல்லை தூக்கிட்டு வராங்க எல்லாருமே, இல்லையா? அவங்க சொன்ன உடனே எல்லாம் யூதர்கள்லாம் அவரை கல்லறைக்கு கல்லெடுத்தாங்க. ஆனால் அவர் மறைந்து விட்டார், தான் தான் இந்த பிதா என்பதை காட்டினார். சரி, அடுத்தாற்போல பார்க்கிறோம். அதில் நான் பார்க்கிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், நமக்கு நியமித்திர ஓட்டத்திலே இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே ஓட வேண்டும். நம்ம எல்லாருக்கும் ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம், எல்லாருக்கும் பொதுவான ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு ஓட்டம். மனுஷன் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷன் நியமிக்கப்பட்டு சொன்ன வார்த்தையின்படியாக நாம யாராக இருந்தாலும் நமக்கு ஒரே ஒரு நியமித்திருக்க ஓட்டம் தான் உண்டு. அந்த நியமித்திருக்க ஓட்டம் நித்திய ஜீவன், நித்திய ஜீவன், நித்திய வாழ்க்கை ஏசப்பாவோடு கூட. அதுதான் நமக்கு நியமித்திருக்க ஓட்டம். இந்த இமைக்குரிய ஓட்டம் அல்ல, இந்த இமைக்குரிய வாழ்க்கையில செல்வாக்கா வாழ்ந்து ஓடுற ஓட்டம் அல்ல, பெரிய பணக்காரராக வாழ்ந்து மறிக்கிற ஓட்டம் அல்ல, பெரிய தொழிலதிபராக வாழ்ந்து மறிக்கிற ஒரு ஓட்டம் அல்ல. நம்முடைய ஓட்டம் இந்த உலகத்துக்குரிய ஓட்டம் அல்ல. எல்லா விதமான ஆசீர்வாதம் உண்டு. ஆனா நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிற ஓட்டம் நித்திய ஜீவன், இட்டர்னல் லைஃப். ஆம், 1 யோவான் 2:25 அண்ணா சொல்றாரு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதை அவருடைய வாக்குத்தத்தமாய் இருக்கிறது. ஏன் சொல்லணும்? அவர் சிலுவையில இரத்தத்தை சிந்தி ரட்சிப்பையும் நித்திய ஜீவனை நமக்கு ஆயத்தம் பண்ணினார். நான் எப்போதுமே ஜெபத்தில் சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் ஜெபத்தில் பலமுறை சொல்லுவேன். ஜெபிக்கிற போதெல்லாம், ஏசப்பா எங்களுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு சிலுவையில் உண்மையை ஒப்பு கொடுத்து ரத்தம் சிந்தி வெளியேறப்பட்ட ரட்சிப்பையும் நித்திய ஜீவனைகளுக்கு ஆயத்தம் பண்ணினீரே, சபையை சம்பாதித்து கொண்டே நமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுவேன். அந்த நித்திய ஜீவன் பெரிதாக தான் அந்த யோவான் சொல்ல, இயேசுவே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அங்க பாருங்க, இந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதில் எவ்வளவு கவனமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்கிற பாருங்க. மத்தேயு 18:8 எடுத்து வாசிப்போம். மிக முக்கியமான காரியத்தை பாருங்க. மத்தேயு 18:8. இன்னும் கொஞ்சம் சூடா ஏதாச்சும் இருந்தா கொடுங்களா? ஒரு அரட்டம்பளம். உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால், உன் கையாவது உன் காலாவது உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை தரித்து எறிந்து போடு. அதை தரித்து எறிந்து போடு. நீ 2 கையுடையவனாய், நீ 2 கையுடையவனாய் அல்லது 2 காலுடையவனாய் நித்திய அக்கினியிலே தள்ளப்படுவதை காட்டிலும் சப்பானியாய் அல்லது ஊனனாய், அல்லது ஒரு கை போனாலும் பரவாயில்ல, ஒரு கால் போனாலும் பரவாயில்ல, ஒற்றை கண்ணுடையவனாக, ஒற்றை கையுடையவனாக, ஒற்றை காலுடையவனாக நீ நித்திய ஜீவனில் பிரவேசிப்பது உனக்கு நலமாயிருக்கும். அப்ப நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்க எப்படிப்பட்ட தியாகம் பண்ண சொல்றாரு பாருங்க. உன் கைய, உன் நியமிக்கப்பட்ட ஓட்ட நித்திய ஜீவன். உன் கை போனாலும் பரவாயில்ல, அந்த ஓட்டத்தில் ஓடுவ கால் போனா கூட பரவாயில்ல, நீ சப்பானியா மாறினா கூட பரவாயில்ல, அதை பற்றிலாம் கவலைப்படாத. உனக்கு தேவை நித்திய ஜீவன். ஆமென். அந்த நித்திய நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தில்
ஓடு என்பதுதான் ஒரு பாரு, என்ன காரியம் இருந்தாலும் அந்த இழந்து விடாதே என்பதுதான் ஆண்டவருடைய காரியம். ஒரு வாலிபன் தான், ஆண்டவரே நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். பாருங்க, அவனுக்கு யாருகிட்ட நித்திய ஜீவனுக்கு நல்லா அறிஞ்சுக்கிட்டான். ஆனா கடைசியில் பாருங்க, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனபடினால அந்த நித்திய ஜீவனை இழந்தவனாக வெறுமையாக அவன் போனான் என்று நான் பார்க்கிறோம். அந்த மாதிரி நம்ம வெறுமையாக போயிடக்கூடாது. நியாயாதிபதி இயேசு சபையில் இருக்க பிள்ளைகள் ஒருவர் கூட இந்த வாலிபனை போல இந்த நித்திய ஜீவனை பெறாமல் வெறுமையாக போயிடக்கூடாது. உங்க ஓட்டம் தோல்வியாக முடிஞ்சிடக்கூடாது. ஒரு ஏராளமான பணம் இருக்கலாம், செல்வாக்கு இருக்கலாம், அந்தஸ்து இருக்கலாம், படிப்பு இருக்கலாம், பதவி இருக்கலாம், என்ன இருந்தாலும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள ஒரு வித்தியாசமான ஒரு ஓட்டம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதில் கவனமா இருக்க வேண்டும். ஒருவர் கூட இருந்து விடக்கூடாது. பவுல் சொன்னது போல 2 தீமோத்தேயு 4:7 சொல்கிறான், நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், இது முதல் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் அதுதான் நித்திய ஜீவன். இன்னைக்கு பவுலை போல சொல்ற ஒரு வாழ்க்கை வேண்டும் நமக்கு. ஆமென். சரி, அடுத்தது 6வதாக அந்த விசுவாசத்தோக்கரும் முடிக்கிறோமாக இயேசு நோக்கி நியமித்திர ஓட்டத்திலே வாசிங்க. பொறுமையோட ஓட கடவோம், அவர் தமக்கு போதும் பொறுமையோட ஓட கடவோம். எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்குல்ல? ஆமா, அங்க ஒரு பெரிய வாழ்க்கை போனா பாரு, கொஞ்சம் விலை கொடுத்தா தானே போக முடியும். அப்படிதானே? நீங்க விலை கொடுக்காம சிம்பிளா போயிடலாம்னு நினைக்கிறீங்களா? அந்த நித்திய ஜீவனுக்குள்ள பிரவேசிக்கணும், கொஞ்சம் விலை கொடுத்து தான் ஆகணும். சில தியாகம் பண்ணி தான் ஆகணும். இங்க அந்த ஓட்டத்தில் எப்படி இருக்கணுமா? பொறுமையோட ஓட கடவோம். பொறுமைங்கிறது தான் இன்னைக்கு பெரிய ஒரு காரியம் இல்லையா? இது ஒரு கடினமான ஒரு காரியம். ஏன்னா இன்னைக்கு எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டா இருக்கிற காலத்துல எதையுமே தாமதமா பெற்றுக்கொள்வதில் யாருக்குமே இஷ்டம் இல்லை. நான் நினைச்சா இது உடனே நடக்கும், நான் நினைச்சா இது உடனே நடக்கும். எனக்கெல்லாம் நாட்கள் எல்லாம் பொறுக்க முடியாதுப்பா. இந்த காரியம் 2 நாளில் முடிச்சு தர முடியுமா? இல்லை சார், 10 நாள் ஆகும் சார். 10 நாளில் என்னால் காத்திருக்க முடியாதுப்பா. 2 நாளில் முடிக்க முடியுமா சொல்லு? இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறது உலகம். இன்னைக்கு பொறுமைக்கு இடமே இல்லை. ஆனால் வேதம் சொல்லுறது, ஆண்டவர் சொல்கிறார், ஏசப்பாவே சொல்கிறார் லூக்கா 29:19 பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். மற்ற காரியத்தை சொல்லல, பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பொறுமை எப்படி கிரியை செய்யணுமா? யாக்கோபு 1:3-4 எடுத்து வாசிங்க. யாக்கோபு 1:3-4 நிறைய வசனத்தை நானே வாசிக்கிறேன். விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து, பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். அது எப்படி நினைக்கணுமா? மிகுந்த சந்தோஷமாக. அந்த நித்திய ஜீவனுக்கு ஓடுற ஓட்டத்தில் நாம் ஓடும் பொழுது இப்படிப்பட்ட பலவிதமான போராட்டங்கள் வரும், குறைகள் வரும், சில காரியங்கள் கடினமா இருக்கும், பெற்றுக்கொள்வதில் தாமதம் உண்டாகும். ஆனா அந்த சூழல் மத்தியில் கூட எப்படி இருக்கணுமா? பொறுமையோடு இருக்கணுமா? அந்த பொறுமையில சந்தோஷமா இருக்க வேண்டும். ஆபிரகாம் 25 வருஷம் பொறுமையா இருந்தான். யோசேப்பு சிறைச்சாலையில் 14 வருஷம் பொறுமையா இருந்தான். ஆனா அப்படிப்பட்ட வருஷங்கள் கிடையாது. இந்த கடைசி காலத்துல ஓரளவுக்கு நம்ம பொறுமையா இருந்தாலே ஆண்டவர் நம்முடைய பொறுமையை பார்த்து உடனே அர்ப்பணம் செய்கிற தேவனா இருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுகிறேன். ஆமென். பாருங்க, அடுத்த 4ஆம் வசனத்தை பாருங்க. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. எத்தனை பேர் புரிஞ்சு கொள்றீங்க? என்ன வந்தாலும் அசையாம ஆண்டவர் நடத்துவார். அது நடக்கும். அவர் சித்தமான வழியில் தருவார். பதறவிடக்கூடாது. அந்த பொறுமை பூரண கிரியை செய்யணும், அறக்குறை இல்லை. ஆமென். நீங்க நிறைய பேர் நிறைய காரியங்கள், திருமண காரியத்துக்காக பொறுமையோடு காத்திருக்கிறீங்க, வேலைக்காக காத்திருக்கிறீங்க,
ஆனால் எந்த காரியமாக இருந்தால் நம்ம ஆண்டோடைய பிள்ளைகள் நம்ம எதிர்பார்க்கிற காரியத்தை பெற்றுக்கொள்வதற்கு என்ன பண்ணணும்? அந்த பொறுமையில் சந்தோஷமாக இருக்கணும். அந்த பொறுமை பூரண கிரியை செய்ய கடவுது. அந்த பொறுமையாக இருக்கிற நேரத்தில் அவசரப்பட்டு எதட்டா அப்படி மாறிடக்கூடாது. ஆமென். இதில் ரொம்ப பிராக்டிக்கலாக ரொம்ப அருமையாக கொண்டு வரணும். அப்போ தான் ஆண்டவர் நமக்கு ஓட்டத்தை ஜெயமாக முடிக்க கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். பொறுமையோடு ஓட கடவோம். 7ஆவதாக 2ஆம் வசனம். எனக்கே தொண்டை சரியில்லை, உங்களை வாசி சொன்னா நீங்க வாசி. அவர் தமக்கு வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். சரி, வெற்றி பெற்றாச்சு. அதுக்கு இன்னும் சில 3 காரியங்களை பாருங்க. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு, மனுஷனாக நமக்கு மாதிரி காட்டினார். அவர் தமக்கு முன் அவருடைய சந்தோஷம் என்ன? அவருடைய மரணத்துக்கு பின்பாக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் நித்திய ஜீவனை பெற்று ராஜ்யத்தில் பிரவேசிக்க போகிறார்கள். அதுதான் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். என்னுடைய பாடு மரணத்தின் மூலமாக, நான் ரத்தம் சிந்த மூலமாக, இந்த உலகத்தாருடைய பாவத்துக்கு ரத்தம் சிந்த மூலமாக ஆயிரம் லட்சம் கோடிக்கணக்கான மக்கள் என்னை ஏற்றுக்கொண்டு என் ரத்தத்தால் கழுவப்பட்டு அந்த அபிஷேக நித்திய ஜீவனை பெற்று நித்திய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க போகிறார்கள். அது அவருக்கு கணக்கு தப்பாத கணக்கு, அவருக்கு தெரியும். அதுதான் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். ஆமென். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அப்ப இன்றைக்கு அந்த சந்தோஷம் தான் நமக்கு அந்த நித்திய ஜீவன். அந்த சந்தோஷம் எனக்கு எப்படி தெரியுமா? நான் வாசிங்க 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் நித்திய ஜீவன் தான் ஓட்டம். அது பெறும்போது அந்த சந்தோஷத்தோட நமக்கு வைக்கப்பட்ட சந்தோஷம் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம். ஆனால் நமக்கு வைக்கப்பட்ட சந்தோஷம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4:16-17. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது ஒருவேளை நாம கிறிஸ்துவுக்குள் மரித்து பரதீசில் இருந்தா நாம் முதலாவது எழுந்திருப்போம். இரண்டாவதாக உயிரோடு இருக்கும் நாம், ஒருவேளை உயிரோடு இருக்கும் போது ஆண்டவர் நாம் உயிரோடு இருக்கும் போது இயேசுப்பா வந்துட்டாருன்னு சொன்னா பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருப்போம். இதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். ஆமென். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம் நான் பெரிய கோடீஸ்வரனாக வேண்டும் என்கிற சந்தோஷம் அல்ல. நான் பெரிய லட்சாதிபதியாக வேண்டும், பெரிய தொழிலதிபராக வேண்டும், நான் பெரிய ஒரு டாக்டராக வேண்டும், அல்லது நான் ஒரு பெரிய என்ஜினியராக மாற வேண்டும், 10-15 வீடு எனக்கு வேணும், ஆடம்பரமான கார்கள் எனக்கு வேணும், எனக்கு தண்ணி செட்டு வேணும். இது நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம் அல்ல. இதெல்லாம் அனித்தியமான பாவ சந்தோஷங்கள். நமக்கு ஒரு காரியத்தை மறந்துலங்க, இதெல்லாம் நமக்கு உண்டு. ஆனா என்ன, எல்லாவற்றையும் அனுபவிக்க நமக்கு அதிகாரம் உண்டு. ஆனால் எல்லாம் தகுதியாயிராது. ஒரு கார் தருவாரு, 10 கார் தர வேண்டிய அவசியம் இல்லை. தேவையான பணத்தை தருவாரு, சும்மா குமிச்சு வைக்கிற தேவையில்லை. அப்படி தந்தா நம்ம மற்றவங்களுக்கு தான் கொடுக்கணும். நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம், இன்றைக்கு நான் மரித்தாலும் என் இயேசுவோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் நமக்கு முன்பாக வைக்கப்பட்ட சந்தோஷம். அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் என்ன பண்ண, அவமானத்தை எண்ணாமல், அந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை என்ன இல்லை. எவ்வளவு அவமானப்படுத்தப்பட்டார். பெயர் சோவிலின் தலைவன் சொன்னாங்க, பைத்தியக்காரன் சொன்னாங்க, பொய்யன்னு சொன்னாங்க, எத்தனை சொன்னாங்க, கண்ணத்தில் அடிச்சான், தூஷணமான வார்த்தையில் பேசினாங்க. எவ்வளவோ அவமானப்படுத்தப்பட்டார். அந்த அவமானத்தை எண்ணவே இல்லை. அதே விதமாக கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தம் நமக்கு இந்த ஆவிக்கிற ஓட்டத்தில் நிந்தை வரும் வரும் வரும், அவமானம் வரும் வரும். ஆனால் அந்த நிந்தையையோ அவமானத்தையோ நம்முடைய மைண்டை கொண்டு வரவே கூடாது.
எப்படி ஏசப்பா அவமானத்தை எண்ணாமல். அப்போஸ்தலர் காலத்துல பாருங்க நிறைய வசனம் எழுதிருக்காங்க, முடியாது. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்றாங்க, அந்த யூதர்கள் எல்லாரும் சீஷர்களை கொண்டு வந்து அடிச்சு என்ன பண்ணாங்க, ஏய் என்ன நாமத்தை சொல்ல, அந்த இயேசு நாமத்தை மட்டும் சொல்லக்கூடாது எச்சரித்து அனுப்பினார்கள். அடுத்தாப்புல பார்க்கிறோம், இயேசு நாமத்துக்காக அவங்க அடிச்சு தொடர்த்து, இனிமேல் இந்த நாமத்தை நீ குறித்து எதுவும் சொல்லக்கூடாது. ஆனா என்ன சொன்னாங்க, அவங்க என்ன சொன்னாங்க, இயேசுவின் நாமத்துக்காக அவமானப்படுவதை சந்தோஷமாக நினைத்து புறப்பட்டு போனார்கள். எத்தனை பேருக்கு இந்த வசனம் ஞாபகம் இருக்கு? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு அந்த குணம் தான் இன்னைக்கு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு இன்னைக்கு எவ்வளவு நிந்த, நம்மளை ஒன்லி ஜீசஸ் பரியாசம் பண்ற, அவமானப்படுத்துறான், கள்ள கிறிஸ்து அவமானப்படுத்துறான், அந்தி கிறிஸ்து அவமானப்படுத்துறார்கள், நம்ம வித்தியாசமாக நினைக்கிறார்கள். ஜனங்களுக்கு நமக்கு ஒரு நல்ல பேர் இல்லை. இந்த ஊழியக்காரர்கள் சேர்ந்து நமக்கு ஒரு கெட்ட பேரை உண்டாக்கி வச்சிருக்காங்க. இவன் ஒரு பிரன்காம் கூட்டம், இவன் ஒரு பாலாசர் கூட்டம், இதெல்லாம் ஒரு வித்தியாசமான கூட்டம், அவமானம். ஆனால் எல்லாம் ஏசப்பாவுக்கு தெரியும். எப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்து நாமத்துக்காக அவர் சொல்லிட்டார், என் நாமத்தின் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள். நிறைவேறுதா இல்லையா? ஆமென், ஆமென். ஆதலால் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எந்த விதத்திலும் நமக்கு ஏசப்பாவுடைய நாமத்திலும் தான் நமக்கு நிந்தை அவமானம் வந்தா அவமானத்தை எண்ணாதீங்க. நீ இயேசு நாமத்திற்கு பிள்ளைகள், அவருடைய மனபாட்டிகள். உடனே நினைக்கிறோம், ஓ என் ஆண்டவர் ஏசப்பா எந்த அவமானத்தை நினைக்கல, அவர் எவ்வளவு நிந்தை சகித்தார், எவ்வளவு அவமானத்தை தாங்கி கொண்டார், நானும் தாங்கிக் கொள்வேன். பதிலுக்கு பதில் பேசாதீங்க, பழி வாங்காதீங்க, உங்க எண்ணத்தை வித்தியாசமா நேரத்தை இடம் கொடுக்காதீங்க. ஆவிக்கிற ஓட்டம் தடைபட்டுரும், ஜெயம் பெற முடியாது. சரி, அடுத்ததாக கடைசியாக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து கொண்டார். சிலுவை என்பதான் பாடுகள். ஆமென். அது அவமானம், இது பாடுகள். அழகா சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. அப்போ அவர் பாருங்க, அவர் எப்படி பாடுகளை மனப்பூர்வமாக சகித்து கொண்டார். எறும்புகள் தெரிய அடிக்கப்பட்டார், சகித்து கொண்டார். காரி துப்பப்பட்டார், சகித்து கொண்டார். எவ்வளவு பயங்கரமான காரியங்களை அவர் சகித்து கொண்டார் பாருங்க. அருமையான தேவன், அது குறித்து சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அதனால தான் 1 பேதுரு 4:12-13 சொல்கிறது, உங்கள் நடுவிலே பற்றி எறிகிற அக்கினை குறித்து ஏதோ புதுமை நினையாதபடிக்கு பாருங்கள், கிறிஸ்துவின் நாமத்தினால் நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தையை பார்க்கிறோம். 1 பேதுரு 4:16 பார்க்கிறோம், ஒருவன் கிறிஸ்துவின் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து. நாம கிறிஸ்து நிமித்தமா பாடுபடும் போது நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எவனாச்சும் நம்ம பார்த்து கெட்ட வார்த்தை சொன்னா பயப்படாதீங்க, வெட்கப்படாதீங்க. நம்ம மேல பொய்யாய் குற்றம் சாட்டினா வெட்கப்படாதீங்க. அவரை சொல்ல, என் நாமத்தை நிந்தித்து பொய்யாய் உங்கள் மேல் குற்றம் சாட்டுகள் நீங்கள் பாக்கியவான்களாக இருப்பீர்கள், பரலோகத்தில் பங்கு மிகுதியாக இருக்கிறது. ஆமென், ஆமென். வெட்கப்படாம இருங்க. கிறிஸ்துவின் நாமத்தின் நிமித்தமாக பாடுவதா வெட்கப்படாதீங்க. யார் என்னமா கேவல பேசினாலும் வெட்கப்படாதீங்க. அது மட்டுமல்ல, எதற்காக இந்த பாடுகளை சைத்தான் சொன்ன நமக்கு மாதிரி. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். எத்தனை பேர் செய்தியை கேட்குறீங்க? உங்களுக்கு அவரோடு கூட ஆளுகை செய்ய வேண்டாமா? அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னு சொன்னா, நான் சும்மா ஒரு இமேஜின்ல சொல்றேன். 1000 அரசாட்சியில் இது மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் உங்களை சீஃப் மினிஸ்டர் வைப்பாரு. ஆமென். அவரோடு கூட ஆளுகை செய்வோம். ஆமென். அதற்காக தான் அந்த பாடுகளை கொடுக்கிறார். பாருங்க அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த பாடுகள் எவ்வளவு பயங்கரமான பாடுகளாக இருந்தாலும் அதை நம்ம சகித்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சகித்து கொண்டது போல நாம சகித்தா தான் ஆவி வெற்றிகரமாக ஓட முடியும். கடைசியாக
எல்லாம் சேர்த்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். ஆமென். அதுதான் முதல் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 மட்டும் போடுங்க. நான் ஜெயம் கொண்டு அப்ப அவர் ஜெயம் கொண்டு சிங்காசனத்தின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். வீற்றிருக்கிறப்பட்ட அவரே என்ன சொல்றாரு? நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ நாமும் ஜெயம் பெற்றால் ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட கூட என் சிங்காசனத்திலே உட்காரும்படி அவனுக்கு அருள் செய்வேன் என்கிற வார்த்தையை பார்க்கிறோம். பாருங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 இதை அப்படியே வச்சிருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4:2 பாருங்க. ஒரு 3 நிமிஷத்துல முடிச்சிடுறேன், அதுக்காக விட்டுறாதீங்க. உடனே ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. ஒரு சிங்காசனம், ஒரு சிங்காசனம். ஆனா திருத்தமும் என்ன சொல்கிறது? 3 சிங்காசனம். அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். அந்த சிங்காசனத்தின் மேல் 3 வீற்றிருந்தார்கள். அப்படியா? அந்த சிங்காசனத்துல ஒருவர் வீற்றிருந்தார். ஆமென். சரி, பாருங்க, இதுதான் பரலோகத்திலே ஏசப்பாவே அவனுக்கு பிரியமான யோவானுக்கு காட்டின காட்சி. இப்ப அவரே சொல்கிறார், ஒரே சிங்காசனம். அவர் சொல்றாரு, நான் ஜெயங்கொண்டு அந்த சிங்காசனம் பிதாவின் சிங்காசனம். ஏன்னா நமக்கு பிதாவாகிய ஒரே தேவன் தான் உண்டு, 3 தேவர்கள் அல்ல. அந்த பிதாவாகிய தேவன் தான் மாம்சத்தில் இயேசுவாக குமாரனாக வெளிப்பட்டார். இன்னொரு தேவன் வரல, குமாருக்கு 2வது ஆளு வரல, இல்லையா? அப்ப இயேசு மாம்சத்தில் வெளிப்பட்ட பிதா, அவருடைய ஆவிதான் பரிசுத்த ஆவி. 3 தன்மையில் வெளிப்பட்ட தேவன் ஒருவர், நாம கர்த்தர் இயேசு கிறிஸ்து. இப்ப சொல்றாரு பாருங்க, நான் தான் பிதா என்பதற்கு இன்னொரு பெரிய ஆதாரத்தை காட்டுறாரு பாருங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே அவரோடு உட்கார்ந்த. ஒரு சிங்காசனம் 2 பேர் உட்கார முடியுமா? சரி, விட்டுருங்க, அதை விட்டுருங்க. அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிற எவனோ அவர் எப்படி சொல்லிக்கணும்? அவனும் என் பிதாவின் சிங்காசனத்துல என் பிதாவோடு கூட உட்கார அருள் செய்வேன் சொல்லி இருக்கணும். ஆனா என்ன ரகசியத்தை வெளிப்படுத்த பாருங்க. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவின் சிங்காசனம் அவரோடு உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிற எவனோ அவனும் என் சிங்காசனத்திலே. அப்ப இந்த சிங்காசனம் என்னுடைய சிங்காசனம், இதுதான் பிதாவாகிய சிங்காசனம், நான் தான் அந்த பிதா என்பதை என்ன அழகாக வெளிப்படுத்துகிறார் பாருங்க. ஆமென். அப்ப அடுத்த என்ன சொல்ல, என் பிதாவின் சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார வைப்பேன்னு சொல்லி இருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்ல, ஜெயங்கொள்கிறவனும் அவன் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்கார வைப்பேன்னு சொன்னா, நான் தான் அந்த பிதா, பிதாவாகிய என்னுடைய சிங்காசனத்தை என் பக்கத்துல என் பிள்ளைகளை உட்கார ஜெயங்கொள்கிற உட்கார வைப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெயங்கொள்கிறவனே வேணும். நாம் ஜெயம் பெற வேண்டும். நாம் ஜெயம் பெற்று அவரோடு உட்கார்ந்தா தான் பாக்கியம். நம்முடைய ஓட்டம் ஜெயமா இருக்கும். நம்மளை ஆவிக்கிற ஓட்டம் வீணா போயிடக்கூடாதுங்க. தேவையில்லாத காரியங்களாக இடம் கொடுத்து ஆவிக்கிற ஓட்டத்தை இழந்துடக்கூடாது. அந்த நித்திய ஜீவனை இழந்துடக்கூடாது. அவரோடு கூட உட்கார்ற பாக்கியத்தை இழந்துடக்கூடாது. அதில் ரொம்ப கவனமா இருங்க. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான். இந்த ஓட்டத்தில் ரொம்ப கவனமா, ஆண்டவருக்கு பிரியமாய், பரிசுத்தமாய், பொறுமையாக பாரத்தெல்லாம் தள்ளிவிட்டு, நெருங்கிற பாவத்தை எல்லாம் உதறி தள்ளிவிட்டு பொறுமையோடு இயேசுவை மட்டும் நோக்கி ஓடுங்க. அவர் உங்களுக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென். அவரோடு கூட உட்கார வைக்க முடியாத பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். எழுந்திருப்போம். Praise the Lord.
பிளேஸ் எல்லாரும் கருங்களே மூடி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். எல்லாரும் சோக்கியாருங்க. இந்த வார்த்தை கேட்ட பிள்ளைகள் எல்லாரும் வாஞ்சியோடு கண்ணீரோடு கேளுங்க. ஏசப்பா, எனக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை நான் ஜெயத்தோடு முடிக்க வேண்டும். நான் நித்திய ஜீவனை பெற்று ஜெயம் பெற்றவனாக, ஜெயம் பெற்றவளாக உம்மோடு கூட, உம்முடைய சிங்காசனத்தில் உம்மோடு கூட நான் உட்கார வேண்டும். அந்த பாக்கியத்தை நான் இழந்துவிடக்கூடாது. அந்த பாக்கியத்தை நான் இழந்துவிடக்கூடாது. ஆண்டவரத்தில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க, ஒப்பு கொடுங்க. ஒருவேளை உங்கள் ஓட்டம் இன்னும் இருக்கும் தவறான ஓட்டமாக இருந்திருக்கலாம். ஒருவேளை அநேகருடைய ஓட்டம் தாறுமாறான ஓட்டமாக இருந்திருக்கலாம். உங்கள் இச்சையின்படியான ஓட்டமாக இருந்திருக்கலாம். உங்களுக்கு மனதுக்கு நலமாய் தோன்றின வழியான ஒரு ஓட்டமாக இருக்கலாம். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றின வழி மரண வழி. அப்படிப்பட்ட ஒரு ஓட்டமாக இருந்திருக்கலாம். எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃபுல் ஸ்டாப் வைங்க. இதை கேட்ட வார்த்தை உங்களிடத்தில் பேசட்டும். நித்திய ஜீவனை மட்டும் இழந்து விடக்கூடாது. நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே, அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாம் வெற்றிகரமாக ஓடி ஏசாபாத்தில் அந்த நீதியின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ளணும். ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. எல்லாவற்றையும் ஏசப்பா காரியத்தில் உண்மையாக இருக்கணும். சபையின் காரியத்தில் உண்மையாக இருக்கணும். ஒருவருக்கு ஒரு உண்மையாக இருக்கணும். ஒருவருக்கு ஒரு அன்பாக இருக்கணும். எந்த மாம்சக்கிரியை வரக்கூடாது. எல்லாரும் ஒரு மனவில் நிரம்பி இருக்கணும். ஒருவர் குற்றத்தை ஒருவர் மன்னிக்கணும். ஒருவருக்காக ஒரு பாரத்தோடு ஜெபிக்கணும். Praise the Lord. ஒப்பு கொடுக்கிறீங்களா? எத்தனை பேர் தீர்மானம் பண்றீங்க? ஓ, நான் சரியா தானே ஓடுறேன், திருப்தி அடைந்து அசட்டையா இருக்காதீங்க. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தம் ஆகின்ற வார்த்தை வெறும் பரிசுத்தது மட்டுமல்ல, நம்முடைய ஓட்டம் இன்னும் செம்மையாக காணப்பட வேண்டும். ஓ லார்ட் ஜீசஸ், ஏசப்பா, விசுவாசத்தை துவக்கிற முடிக்கிறோமாக அன்பின் பிதாவாக இயேசு கிறிஸ்துவே, இதனால் நம்முடைய வார்த்தை நம்முடைய பிள்ளைகள் கொடுத்த ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுடைய ஓட்டம், எங்கள் ஓட்டத்தின் முடிவு உம்மோடு கூட சிங்காசனில் உட்கார்கிற ஒரு பாக்கியமாக இருக்க வேண்டும். அதுக்கு தேவை எங்கள் நித்திய ஜீவன். அந்த நியமித்திருக்கப்பட்ட ஓட்டத்தை, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள நியமிக்கப்பட்ட ஓட்டத்திலே நாங்கள் எப்படி ஓட வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தீர்களோம், அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் ஓட கிருபை செய்யும், ஓட கிருபை செய்யும், ஓட கிருபை செய்யும். கேட்ட வார்த்தையெல்லாம் அக்னியாக பற்றி எரியட்டு. கேட்ட வார்த்தை ஒருவர் கூட அசட்டையாக எண்ணாதபடிக்கு தகப்பனே, இந்த வசனத்துக்கு பயந்து நடுங்கி ஒரு பெரிய தீர்மானம் எடுக்கட்டும், ஒரு உண்மையான தீர்மானம் எடுக்கட்டும். ஆண்டவரே, இயேசு நாமத்தினாலே ஆண்டவரின் தெரிந்தெடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவீராக. ஒருவர் கூட கைவிடப்படக்கூடாதப்பா. ஒருவர் கூட ஓட்டத்தில் தோல்வி அடையக்கூடாது. ஆண்டவரே தகப்பனே, நீர் மகிமைப்படுவீராக. நீர் இந்த பிள்ளையை நடத்துவீராக. ஆண்டவரே, தொடர்ந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற பலன் கொடுப்பீராக. பரிசுத்தாவின் பலனை கொடுப்பீராக. உம்முடைய வல்லமை கொடுப்பீராக. பிசாசு ஏத்திருக்கிற பலனை கொடுப்பீராக. ஓட்டம் ஜெயமாக முடியட்டும். ஓட்டம் ஜெயமாக முடியட்டும். ஆசீர்வதியும். இந்த நேரத்தில் யாராலும் அசட்டையாயிருந்து இந்த செய்தி அசட்டையாக கேட்டார்கள், அசட்டை பண்ணினால் கர்த்தர் பார்த்துக் கொள்வீராக. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தினாலே எல்லாம் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உலமையோட பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க பண்ணி உண்மையில் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. ஆமென், ஆமென்.